பட் எல்லாரும் பார்க்கணுன்னா இந்த 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து பார்க்க வேணாம். சின்ன பிள்ளைலாம் அழைச்சி வராங்க. ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்கள அழைச்சி வராதிங்க. அடல்ட்ஸ் மட்டும் வந்து பாருங்கள். ஏன்னா வயலன்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. ஆமாம் சார், நல்லா இருக்குது. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குது. எதிர்பார்த்தா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. படம் வேற லெவலுங்க. சுமாராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரம். நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல். நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டியாவது நல்லா கொடுத்து. நல்லா இருக்கு. சூப்பர். பார்க்கலாம், ஓரளவுக்கு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது சார். சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. சம்பவம் சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. படம் வெட்டு குத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. படம் நல்லா இருக்கு. சூப்பர். படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. சூப்பர். படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷ் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்ததுங்க. தனுஷோட 50 தரமா. சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. சூப்பர். நல்லா இருக்கு. பார்க்கலாம்ப்பா. மாஸ் தரமாக இருந்துச்சு. சூப்பர். நல்லா இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. படம் வேற லெவலில் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய படம் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருக்குமா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பாருங்க. படம் சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த குறிப்பாக சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் நல்லா இசையை நல்லா கலக்கியிருக்காரு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த மாதிரி படிச்சிருக்காரு. ஒரு எப்படி சொல்லணும்னா அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த முதல்வன், ஜென்டில்மேன், காதலன், இதுமாரி சங்கர் கூட்டணியில் அடித்த மாரி இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக பண்ணுறாப்புல. அவர் இல்லைன்னா சினிமா உலகமாக அழிஞ்சிரும் இருக்குது. பாருங்கள், தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு.
நல்ல நம்ம வேலையை என்ன செய்கிறோமோ அது கரெக்டாக செய்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ 2.5 மணி நேரம் யாரும் உட்கார முடியாது தேட்டரில், உட்கார வச்சுருக்காரு. அவர் சொல்கிறத யாரும் கேட்கலின்னா 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம்ல. இப்போ வேறு தயாரிப்பில் டைரக்ஷனில் போனோம்னா செஞ்சுக்க முடியாது. அது அவர் சொந்த தயாரிப்பில் செஞ்சதை விட்டு தான் இப்படி நல்லாயிருக்கு. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க படத்தில் வந்து உலகத்தில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இது நடக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? அதான் மெசேஜ். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒன்று நடக்குது, அதில் ஒரு மெசேஜ். லட்சத்தில் ஒன்று இது. இப்போ என் குடும்பத்தில் ஒன்று நடக்கும், அடுத்த குடும்பத்தில் அடுத்த ஒன்று நடக்கும், சரிங்களா? அதில் ஒன்று, இன்னும் நிறையா வேணாலும் எடுக்கலாம். என்ன ஒன்று, யாரும் உழைக்க ரெடியாக இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? எல்லோரும் ரவுடிசம் தான், யாரும் உழைக்க ரெடியாக இல்லை, வேலைக்கு போய் யாரும் தயார் இல்லை. அதனால தான் அந்த மெசேஜ் நல்லாயிருக்கு. நல்ல பாட்டை பார்க்குறது நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் போல் ஒரு லைக் எப்படி ஒரு துரோகம் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டைம் வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சென்னையிலலாம் நிறைய இடத்துல படம் நல்லாலாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது. நானும் படம் பார்த்துட்டேன். படத்தை வந்து ரிவ்யூ வந்து நான் ஆஃபீஸில் போய் போடுறேன் கண்டிப்பாக. எப்படி சொல்லிட்டு நல்ல படம், நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோருமே வந்து இந்த படத்தை பாருங்கள். பட் எல்லோரும் பார்க்கணுன்னா இந்த 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து பார்க்க வேணாம். சின்ன பிள்ளைலாம் அழிச்சிடாதீங்க, ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம ஆஃபீஸில் போய் நம்ம ரிலாக்ஸாக என்னோடய ரிவ்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. கண்டிப்பாக ராயன் படம் மூவி ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என் ஆஃபீஸில் போய் வேறு லெவலில் பண்ணுறோம். ஓகேவா? விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்காக காத்துறீங்க. கண்டிப்பாக ஒரு 5 மணிக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஒர்க் இருக்குது நிறையா. அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் நான் ரிவ்யூ பண்ணேன். நான் தான் இங்கேயே போட்டுருவேன். இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த ஷோக்கு வந்து எல்லாம் வந்துட்டாங்க. கண்டிப்பாக வெற்றி படமாக அமையட்டும். அடுத்த படமாக ஒரு டேரக்ஷன் பண்ணிட்டோம். அந்த டேரக்ஷனில் ஆக்டர்ஸ் மேலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும் தனுஷ் சார். இந்த மெசேஜ் போய் சினிமா நம்பர்களுக்கு சேர்த்து விடுங்க. நீங்களும் நான் எல்லாம் உங்களை டிஸ்மாய் பாய். இன்னும் நீங்கள் சந்திக்கல. அடுத்தது வந்து கண்டிப்பாக வீடியோஸ் நான் போடுவேன். ராயன் படம் மூவி ரிவ்யூவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.